என் கையில் இருக்க இந்த தண்ணி சுத்தமான குடி தண்ணீர், இது என் தாகத்தை தீர்க்கும். இப்போ இந்த தண்ணீர் திடீரென்று சொல்லி ரத்தமாக மாறிதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை குடிக்க முடியுமா? எடுத்து வெளியில் ஊற்ற தான் செய்யணும். எதுக்குமே இது பயன்படாது. இது ரத்தமாக மாறினா என்ன ஆகும்ல, அதே போல் இந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? நான் எல்லாத்தையும் குடிச்சிடுவேன். ஏன்னு சொன்னால் இனிமையாக ருசியாக என்ன பண்ணும் இருக்கும். அப்போது என்ன இது திராட்சை ரசம் ரத்தம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேதத்தில் இப்படி தான் தண்ணீர் 2 விதமாக மாறினது. அது 2 விதமாக மாறுவதற்கு அதில் ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு தெரியுமா? அன்றைக்கு பார்வோனும் அவனை சார்ந்தவர்களும் கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறாரு, நீ உன் கையை நீட்டு, எகிப்தில் இருக்கிற நீர்நிலைகள் அதே போல் அவங்க வச்சிருக்கிற பாத்திரம் பண்டம் எல்லாத்துக்குள்ளே இருக்கிற தண்ணீர் ரத்தமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் எகிப்தின் நதியை அடி, அந்த நதியும் ரத்தமாக மாறிடும். பாருங்க, இன்னைக்கு தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா தண்ணீரும் நீர்நிலையில் அதே போல் நதியில் எல்லாம் ரத்தமாக மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும் நிலைமை பாருங்க. அப்போ குடிக்க முடியாது. சமையல் தண்ணி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், ஒன்றுமே செய்திருக்க முடியாது. ஜனங்களுக்கு வேதனை, கஷ்டம், பரிதவிப்பு, தாகம், இப்படி பல இதில் என்ன பண்ணாங்க, போராடி கொண்டிருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு அவர்களுடைய கீழ்ப்படியாமை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதே தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிச்சு. எப்படி தெரியுமா? காணா ஒரு திருமண வீட்டில் அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. அவமான நிலை, வேதனையான நிலை குறைவுபட்டுருச்சுன்னா ஜனங்க என்னென்னலாம் பேச்சு பேசுவாங்கல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அன்றைக்கு ஆண்டவர் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், அந்த 6 கச்சாடிகளையும் நிரப்புங்க நீரால் என்று சொல்லி. அவங்க அப்படியே நிரப்பினாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு அதை எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரணை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரணை செய்தால் அந்த தண்ணீர் பாருங்களேன் திராட்சை ரசமாக மாறினது. இப்போ அங்கே இருக்கிற ஜனங்க அந்த இடத்துல பட்ட குறைவு இல்லாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக திராட்சை ரசத்தை வாங்கி 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 அவங்க குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குடித்தது மட்டும் இல்லை, குடிச்சு பார்த்தவங்க சொன்னாங்க, இவ்வளவு ருசியான இந்த ரசத்தை எங்கப்பா வச்சுருந்தீங்கன்னு சொல்லி. ஏன்னா எப்பயுமே முந்தி பார்த்தீங்கன்னா இந்த திருமண வீடுகளில் சாம்பார் இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். 2 பந்திக்கு அப்புறம் கூட்டம் அதிகமாயிருமா, என்ன பண்ணுறதுனே அந்த திருமண வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. உடனே பார்ப்பாங்க, எப்பா சாம்பாரில் தண்ணியை ஊற்றி உப்பை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது 4வது பந்திலாம் சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க, நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை. முதல் பந்தி சொல்லுவாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்லுவாங்க பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தா பந்திக்கு பிந்தினவங்களுக்கெல்லாம் ருசியான நல்ல சுவையான திராட்சை ரசம் கிடைச்சது பாருங்க. எதனால அப்படின்னா அன்றைக்கு அவர்களுடைய கீழ்ப்படிதலினால் என்று சொல்லி பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை தண்ணீரை ரத்தமாக மாற்றினது, கீழ்ப்படிதல் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் தேவையான காரியங்களை இழந்து நம்ம அந்த தேவைகளுக்காக பரிதவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் நம்ம தேவையை காட்டிலும் அதிக நிறைவை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார்.